श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। प्रश्नोपनिषत् शांति मंत्रम। ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्ठनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ओम शांति शांति शांति। हरि ओम। రెండవది అధ్యాయం ఆరవది మంత్రం। ఈరా ఇవ రథనాభో प्राणे सर्वं प्रतिष्ठितं रुचो यजुगं यजुंषि सामानि यज्ञः क्षत्रं ब्रह्म च। இந்த ரெண்டாவது அத்தியாயத்திலோ ரெண்டாவது கேள்வி, எத்தனை தேவதர்கள் இந்த சரீரத்தினை காப்பாற்றுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க, அதில் யாரெல்லாம் நானுன்னு சொல்லிட்டு முன்னு வந்து கை தூக்குறான், உண்மையாக இதில் யார் சிறந்த முக்கியமானது யார் அப்படின்னு 3 கேள்விகள் கேட்டார். அதுக்கு பதில் சொல்ல தொடங்கி 4வது மந்திரத்தில் கதை 5 கூட 4வது ஸ்லோகத்தில் கதை சொல்லும்போது பிராணம் முக்கியமனி மிச்சம் 19 பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், அந்த கரண சதுஷ்டயம் 4, மொத்தம் 19 பேரும் பிராணம் இல்லைன்னா நமக்கு அஸ்தித்வம் இல்லை, நம்ம இருக்க முடியாதுன்னு உணர்ந்தாங்க. அதுக்கு பிறகு பிராணத்தினை பாராட்ட தொடங்கிட்டாங்க. இந்த பிராணத்துடைய ஸ்துதி செய்யும்போது நமக்கு வந்து பிரம்மனை பற்றே சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாம் நீதா அது நீதா இது நீதான்னு சொல்லும்போதும் பிரம்மம் பற்றி சொல்கிறதோ அப்படின்னு தோணும். இல்லை, பிராணம் பிரம்மம் இல்லையே. ஆனால் எதுக்கு இங்கே அப்படி சொல்கிறாங்கன்னா, சூக்ஷ்ம சரீரத்தில் தனிப்பட்ட ஒரு வெஷ்டி மனிதனுக்கு பிராணம் ஒரு பாகம் சூக்ஷ்ம சரீரத்தில். அதே சமஷ்டி லெவலில் இருக்கும்போது அந்த மகா பிராணத்துக்கு ஹிரண்ய கர்ப்பான்னு பேர். இந்த வெஷ்டி பாவத்தில் ஒன்று சமஷ்டி பாவத்துக்கு வரத்துக்காக தான் இந்த உபாசனைகள் எல்லாமே. அதுக்கப்புறம் வெஷ்டி சமஷ்டி 2 இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. இந்த சமஷ்டி கூட வந்து சமஷ்டி உபாதி, அதையும் உண்மை இல்லை, பிரம்மம் அடுத்த படியில் வருவான்.
அதனால் இங்கே விவரணம் பார்க்கும்போது எல்லாமே பிரம்ம பற்றி சொல்கிற மாதிரி தான். எவ்ரிதிங் இஸ் யூ, எவ்ரிதிங் இஸ் யூ, எவ்ரிதிங் இஸ் யூன்னு சொல்லும்போது இது ஒரு அபிமானத்தில் நொந்து அகங்காரத்தில் நொந்து ஒரு மனிதன் விடுவிக்கப்படணும்னா இந்த உபாசனை செய்யும்போது இந்த பாவனை, அது என்ன உபாசனாவது ஆகட்டும். உபனிஷத்துகள் சொல்கிற உபாசனைகள் கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப டைரெக்டாக இருக்கும். இதெல்லாம் பகவான் பல கடவுளுடைய ரூபங்கள் எல்லாமே புராணத்தில் விவரிக்கப்பட்டது. ஆனால் நம்ம கண்ணால் இங்கே நம்ம அனுபவம் பார்க்கலாம். சந்திரனு, சூரியனு, பிராணத்தனி எல்லாம் இங்கே பார்க்கறது தானே. அதனால் உபாசனை உனக்கு என்ன தெரிஞ்சிட்டு இருக்குதோ, நீ உன் இந்திரியங்களுக்கு எது அனுபவப்பட்டு இருக்கிறதோ அதை வச்சு உபாசனை, அது நீ உபாசனாவை எடுத்துக்கிட்ட அப்போ நீ இந்த இண்டிவிஜுவாலிட்டியிலிருந்து விடுவிக்கப்படுவேன். சமஷ்டி பாவத்துக்கு வந்தாதான், விஸ்வரூப பாவனைக்கு வந்தாதான் ஒரு மனுஷனுக்கு ஆத்ம ஞானம் ஏற்படும். இல்லைன்னா கிடையாது. அதனால தான் உபாசனை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஸ்துதி. இப்போ பார்த்துட்டுருக்கிறது இந்த அத்தியாயம் கடைசி வரைக்கும் ஸ்துதி. 6வது மந்திரத்தில் ஒரு சக்கரத்துக்கு எப்படி நடுவில் ஹப் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கனெக்டடாக தான் எல்லா கம்பிகளும் இருக்கும். அது அந்த மாதிரி ஒரு திருஷ்டாந்தம் சொல்லி அராயிவ ரதனாபோன்னு பிராணத்தில் தான் சர்வம் பிரதிஷ்டமாயிருக்கு அப்படின்னு சமஷ்டி ஏதோ ஒரு சக்தி, அது ஹிரண்ய கர்ப்பனன்னு கூப்பிடும், பிராணனன்னு கூப்பிடும், ஈஸ்வரனன்னு கூப்பிடும், எல்லாம் ஒன்று தான். அது ஒன்றும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறது. அதில் இங்கே ஒரு அபிவக்தமாகிறதனே பாவத்தனை இது மறக்கவே கூடாது. நான் பிரம்மம் అనేది 24 மணி நேரம் ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா கூட, ஏன்னா 24 மணி நேரம் கண்ணு மூடியோ நிதித்தியாசனம் பண்ணலன்னா கூட அதுக்கு கீழே படியில் என்ன பண்ணணும்னா இந்த பாவனை பண்ணலாம். இது இவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லையே. நமக்கு முன்னாடி இன்ட்ராக்ஷனு, நம்ம வீட்டில் மக்களும் எல்லோரும் இருக்காங்க, விவகாரம் பண்ணுற இந்த விவகாரம் பண்ணும்போதும் இது சமஷ்டி விவகாரம்தான். அதனால் அப்பப்போ அங்கங்கே ஞாபகப்படுத்திக்கிட்டு அகங்காரத்தினை அப்பப்போ அங்கங்கே கில்லி போடணும் வளராமல். அதுக்கு உபாசனை ரொம்ப உதவியாக இருக்கும். அப்படி சொல்லி அப்புறம் இந்த வேதங்களில் மந்திரங்கள் எது இருக்கின்றனதோ, வேதம் சப்த பிரம்மா, சப்தத்துக்கு சப்தம் வரணும்னா பிராணம் இருக்கணும். இப்போ இந்த மூச்சு இப்படி பண்ணிட்டு இருந்தால் தான் சப்தமே வருது. அப்போது அந்த சப்த பிரம்மத்துக்கு கூட வேத மந்திரங்களுக்கு கூட பின்னாடி சப்போர்ட் பண்ணுறது இந்த பிராணசக்தி தானே சொல்லி அந்த 3 உபனிஷத்துகள் 4 உபனிஷத்துகளில் வர 3 விதமான வகையான மந்திரம் அது இல்லை. மந்திரங்கள் இருக்கு, அது படிக்கிறதுக்கு யாராவது இருக்கணும் இல்லையோ. படிக்கணும்னா அப்போ ஒரு பாஹ்யமாக யக்னம் பண்ணணும், யாகம் பண்ணணும், இல்லை ஆந்தரங்கமாவது யக்னம் யாகமாக ஆಹುತಿ பண்ணணும். ஸோ யக்ன பண்ணணும்னா பிராமணன் இருக்கணும், பிராமணர்கள் என்ன அது படித்து தெரிஞ்சுக்கணும் இருக்கணும். அப்போ அந்த வேதத்தினை காப்பாற்றுற பிராமணர்களே காப்பாற்ற ராஜாவுடைய பொறுப்பு. க்ஷத்ரியம். ஸோ பிரம்ம தேஜஸ் சிறந்தது, ஆனால் க்ஷாத்திர தேஜம் வேணும். பிரம்ம தேஜமே போதும் ஒரு துஷ்ட சக்தினை நாசனம் பண்ணுறதுக்கு. ராமாயணத்தில் விஸ்வாமித்திரருக்கு இல்லாத சக்தி அவர் எதுக்கு இந்த குழந்தைகள் ராமலக்ஷ்மணன் கூட்டிகிட்டு வந்தார்? மாரிச்ச சுபாகு இவங்களை எல்லாரும் தாட்டக்கேன்னு சமாரம் பண்ணுறதுக்கு இவங்களை கூட்டிகிட்டு வந்து இவங்களுக்கு மந்திரங்கள் கொடுத்ததே அவர் தான். பல அதிபல மந்திரம் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ என்ன காட்டுறது அங்கே? அந்த மந்திரங்கள் இருக்கிற சக்தி பிராமணன் கேட்டார்.
ஆனால் அவர் அது நேராக உபயோகப்படுத்த மாட்டார். அப்போ அதை காப்பாற்றுறதுக்கு செய்கிறதுக்கு க்ஷத்திரியனுக்கு அது தர்மம்னு சொல்லிட்டு அதை காட்டுறதுக்கு பாருங்கள் எத்தனை ஒரு சின்ன விஷயத்தில் அவ்வளோ இருக்கு. அங்கே அழகாக மந்திரங்கள் எல்லாம் சொல்லிடுது. அது க்ஷத்ரிய க்ஷாத்திர தேஜத்துன்னு ராமர் லக்ஷ்மணர் காட்டிட்டாருங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹிம் மஹீஷாः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. சாந்தி மந்திரங்கள் இதெல்லாம் சரி. இது சொன்னதுக்கு பிறகு இப்போ 7வது மந்திரத்தில் மேலும் प्रजापतिश्चरसि गर्भे त्वमेव प्रतिजायसे तुभ्यं प्राणप्रजास्त्विमाः बलिं हरन्तीं यः प्राणैः प्रतितिष्ठसि. இங்கே இந்த 19 பேரும் பிராணத்தினை ஸ்துதி பண்ணும்போதும் பிரஜாபதி ரூபத்தில் இருக்கிறது நீதான். பிரஜாபதி ரூபத்தில் இருந்துட்டு என்ன செய்கிற நீ என்ன செய்கிறீங்க? கர்ப்பே சரதி, ஒரு ஜீவராசி, அந்த பர்டிகுலர் வகையான ஜீவராசி மனுஷ ஜாதி, அது வளரணும்னா அது வளர்கிறதுக்கு தொடர்ந்து அந்த வம்சத்தினை அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்கு கொசு வம்சம், பசு வம்சம், மயில் வம்சம் எல்லாம் குரூப்பாக தேடி சுற்றுறது 10-15 அது கண்டினியூட்டி ஆகிறதுக்கு பாருங்கோ. அதை அந்த ரீப்ரொடியூசிங் கெப்பாசிட்டி, ஸோ அது எல்லாமே கூட மறுபடி அடுத்த கிரியேஷன். ஒரு இண்டிவிஜுவல் அந்த பர்டிகுலர் ரேஸ் வந்து அது அப்படியே வளர்த்துக்க வேண்டிய கண்டினியூட்டின்னு யார் நடத்துகிறாங்கன்னா பிரஜாபதி ரூபத்தில், பிராண ரூபத்தில் இருக்கிற பிரஜாபதி, பிரஜாபதி ரூபத்தில் இருக்கிற ஹிரண்ய கர்ப்பன். ஸோ அது நீங்கள் தான். எப்படின்னா கர்ப்பே, அந்த வார்த்தை என்னன்னா கர்ப்பேன்னா இங்கே பித்ரு கர்ப்பே மாத்ரு கர்ப்பே ரெண்டு எடுத்துக்கணும். ஒரு இன்னொரு ஜீவன் உருவாகணும்னா 2 பேர் சமமாக அதில் பங்கு இருக்குல்ல. அதனால் கர்ப்பேன்னு சொன்னதுனால ஸ்திரீக்கு தானே கர்ப்பம் வரும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆட் பண்ணிக்கணும். பித்ரு கர்ப்பத்திலையும் மாத்ரு கர்ப்பத்திலையும் 2 இடத்துலும் அப்படி இருந்துட்டு, அதனால தான் புருஷ சூக்தத்தில் பிரஜாபதிச்சரதி கர்ப்பே அந்தஹ அஜாயமானோ பகுதா விஜாயதே. அந்த 2வது வார்த்தை விட்டுடுங்க, அந்த கான்டெக்ஸ்ட் அது வேறு. ஆனால் பிரஜாபதி சரதி கர்ப்பே அந்தஹ எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான். பிரஜாபதி சரதி. அப்புறம் ஸோ இப்படிப்பட்ட பிரஜாபதி பிராண ரூபத்திலேருந்து ரிப்ரொடக்டிவ் என்ன பண்ணுறான்? பஞ்சகிருத்திய பாராயண. பஞ்சகிருத்திய பாராயண எங்கே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் எங்கே வரும்? இது வந்து இங்கே இல்லை அந்த வார்த்தை நான் சொல்கிறது. இப்போ இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ பிரஜா உற்பத்தின்னு சொல்கிறதுனால சிருஷ்டின்னு சொல்லணும் இல்லையா? ஸோ அந்த சக்தி என்ன இருக்கின்றனதோ ஹிரண்ய கர்ப்பன்கிட்ட, பிரஜாபதி கிட்ட, அதில் வந்து 5 பஞ்சகிருத்திய பாராயண லலிதா சஹஸ்ரநாமத்தில் வரும். ஓகே, லலிதா சஹஸ்ரநாமம் அர்த்தம் சொல்லணும்னு தோணுது.
அப்படி இருக்கு, நல்லா இருக்கும். வேதாந்த பரமாக பார்த்தா தாந்திரிக பரமும் நமக்கு உபாசனா அதில் என்ன. இப்போ வேதாந்தம் இவ்வளோ படிச்சதுக்கப்புறம் அதை பார்த்தா வேதாந்தம் தான் தெரியும். பஞ்சகிருத்திய பராயண என்ன அதுன்னா முக்கியமாக சொல்லுவாங்க. பொதுவாக சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், அதுக்கப்புறம் ஆவிர்பாவம் திரோபாவம் அனுகிரகம் நிகிரகம், இதெல்லாம் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அவங்க ஆட் பண்ணுவாங்க. ஆவிர்பாவம் திரோபாவம் அனுகிரகம், அனுகிரக சக்தி, திரோதான சக்தி, ஆவிர்பாவ சக்தி, எல்லாம் சக்தி தான். ஸோ 5 விதமாக, இப்போ அது 2 கூட சேர்த்துக்கிட்டு 7 விதமாக இருக்குது. ஆனால் இங்கே அம்பாளுக்கிட்ட சொல்லும்போது பஞ்சகிருத்திய, இந்த பஞ்ச முக்கியமாக சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் ஆவிர்பாவம் திரோபாவம், அது வேறு, அது 3 சொன்னாவே அதில் இன்க்ளூடெடு. அனுகிரக தத்துவம், ஓகே, நிகிரக தத்துவம். அனுகிரகம் பண்ணுறது, நிகிரகம் பண்ணுறது, துஷ்ட சிக்ஷணா சிஷ்ட ரக்ஷணா. ஸோ அந்த மாதிரி இந்த பவர் எல்லாம் இருக்கிறதுனால சிருஷ்டி எப்படிப்பட்ட துவமேவ சேர்த்துக்கணும். பிரதிஜாயத்தே, பிரதிஜாயத்தைன்னா நீயே திரும்பி ஒரு மனிதனாக இருந்து ஒரு ஸ்திரீயாவும் புருஷானும் இருந்து அவங்க 2 பேர் மூலமாக திரும்பி நீயே பிறக்கிற, நீயே திரும்பி பிறக்கிற. அதனால் பிரதிஜாயத்தைன்னா இங்கே எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு இந்த அம்மா கிட்டேருந்து கொஞ்சம் அப்பா கிட்டேருந்து கொஞ்சம் அந்த எல்லா ஃபீச்சர்ஸ் இருக்கும். அது எமோஷ்னல் ஆகுது, மென்டல் ஆகுது, ஃபிசிக்கல் ஆகுது. அந்த ரூபம் அப்படியே எல்லாம் வராது, டிட்டோவை பாதி பாதி வரலாம். சில வாட்டி பாஹ்யமாக மேஜர்லி அம்மா மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா அப்பா மாதிரி இருக்கலாம், உள்ள சுபாவம் கொஞ்சம் அப்படி இருக்கலாம். இதுக்கு பேர் தான் பிரதிரூபம். ஓகே, ஹெடிட்டரின்னு சொல்கிறோம், அது என்ன ஆகுதோ மொத்தத்தில் பட் இருக்குது. அப்புறம் சில வாட்டி ஃபெயர், ஒரு குழந்தை டார்க்காக இருக்கும். சப்போஸ் 5, 6, 7 பேர் இருக்கும்போது தெரியும், இன்னும் ஒன்று ஃபெயர், ஒன்று டார்க், ஒன்று ஃபெயர், அப்படி வரும். ஒன்று ஷார்ட்டு, ஒன்று டாலு, ஒன்று அப்படி எல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி பிரதிரூபம்னா மாதுஹு பிரதிரூபம், பிதுஹு பிரதிரூபம். ஏன்னா ரெண்டுத்துலேருந்து எடுத்துக்கிறது, சில அடையாளங்கள் எடுத்துக்கிறது. அதனால் அதே ரிப்ளிகா தான், ஆனால் கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வருது. ஸோ அந்த மாதிரி பிரதிரூபம், பிரதிஜாயத்தைன்னு அர்த்தம் அது. ஸோ பிராணமே ஒரு ஜீவனை வந்துச்சு, அந்த ஜீவனை மறுபடியும் இன்னொரு ஜீவனை ஊற்றும்போது நீ தான் உள்ள கண்டினியூட்டினை மெயின்டைன் பண்ணுறது. அதனால் ஹே பிராணா, அங்கே சம்போதனா விபக்தி, துப்பியம் பிரஜாக. இங்கே பிரஜாகன்னா இந்திரியங்களான நாங்கள் எல்லோரும் எடுத்துக்கலாம். இல்லை பிரஜாகன்னா லோகத்தில், அதனால தான் மக்கள் எல்லாரும் இன்னும் பிரார்த்திக்கிறாங்க. ஓகே, யார் பிரஷ்னோபரிஷத்து படித்தவங்களுக்கு தானே இது தெரியும், பிராணத்துக்கு இவ்வளோ விசேஷம் இருக்கா, இவ்வளவு தெரியாது. பார்ப்போம், வேறு ஏதோ ரூபத்தில் வச்சு ஆராதிக்கிறது அதே தான். உபாசனை எல்லாம் ஒன்று தான், அதோட விஷயம் நோக்கம் அடைய வேண்டியது ஒரே விஷயந்தான். ஆனால் சாய்ஸ் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது வச்சுக்கிட்டு இவங்க நம்ம கொடுக்குறோம். அது எதுக்கு கொடுத்தாங்க, என்ன அதில் த க்ரக்ஸ் ஆஃப் தி அந்த விஷயம் என்னன்னு தெரியல ஆழமாக. அது தெரிஞ்சிச்சுன்னா குரு சொல்லி தெரியணும். ஸோ அப்படிப்பட்ட இங்கே அப்போ பிரஜைகளே சொல்லலாம். ஓகே, இன்னொரு அர்த்தம் பிரஜான்னா இங்கே இந்திரியங்களான நாங்கள், அவங்க தானே பிரார்த்திக்கிறாங்க. ஸோ இந்த இந்திரியங்கள் எல்லாம் எப்பவுமே கூட அது வேலை செய்யும் போதும், மனசு அது கூட இருக்கும்போதும் அங்கே நான் பண்ணுறேன், நான் சாதிக்கிறேன், நான் செய்கிறேன், எனக்கு இது அது இதே இருக்கக்கூடாது. எப்பவுமே கூட அந்த சமஷ்டி பாவனை பிரார்த்தனை அதுக்கு தான் ப்ரேயர், ஈஸ்வரனுக்கு ஞாபகம் வச்சு. ஏன்னா சமஷ்டி இல்லாமல் வெஷ்டி நம்ம எங்கே இருக்கிறோம்? ஹவ் யூ கேன் எக்ஸிஸ்ட்?
சமஷ்டி இல்லாமல். ஆனால் மறந்துடுறோம். மறந்துட்டு கூபஸ்த மண்டூக மாதிரி ஆயிடுறோம், பொட்டை கிணறுல இருக்கிற தவளை மாதிரின்னு. சம்ஸ்கிருதத்தில் அந்த பொட்டை கிணறுல இருக்கிற தவளைன்னா கூபஸ்த மண்டூகம், இருட்டான கிணறுல உளுந்து போன ஒரு சின்ன தவளை. அப்படி இருக்கக்கூடாது. நாங்கள் உணர்ந்தோம், தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ உன்னுடைய பிரஜர்களான நாங்கள், இந்திரியங்கள ரூபத்தில் இருக்கிற நாங்கள், ஓகே, உனக்கு நமஸ்காரம் செய்கிறோம். இங்கே என்ன இருக்கு இந்த மூட்டைக்குள்ள? அன்னைக்கு கூட சொன்னோம், பஞ்சமகாபூதங்கள் தான் உட்காருதுன்னு. இந்த இந்திரியங்கள் தானே அந்தந்த இடத்துல ஒன்றும் ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு ஃபேக்கல்ட்டி. எப்படி வந்துச்சு? அது எங்கே நின்று வந்துச்சு? அதனால தான் பார்க்குற திருஷ்டி என்ன கேட்டால், இது எல்லா ஒரே திருஷ்டி தான், எல்லாருக்குள்ளே இருக்கிறது அதே தான். அந்த எப்பவுமே அந்த எல்லாத்துக்குள்ளே மொத்தமாக நினச்சிக்கிறதுல என்ன ஆகும்னா இங்கே நிம்மதி ஆகிடுவோம். இல்லைன்னா ஸ்ட்ரகிளோ. அப்படி இங்கே அந்த பிரஜாபதி கர்ப்பே சரதி அதை சொல்லி அடுத்த 8வது மந்திரத்தில் தேவானாமசி வஹ்னிதமஹ பித்ருணாம் பிரதமாஸ்வதாம் ऋषीणां चरितं सत्यम् अथर्वाङ्गिरसामसि நல்ல ஒரு மந்திரம் விஷயம். நீ தேவதர்களுக்குள்ள தேவானாம் வன்ஹி தமஹ, வன்ஹி தமஹன்னா வன்ஹின்னா அக்னிக்கு ஒரு பேர். அப்புறம் வன்ஹின்னா வஹதி இத்தி வன்ஹி. வஹதி அன்னா குரியர் சர்வீஸுக்கு பேர் வஹதி. வாகனம் அதில் வந்தது தான். விவாகம் அதெங்கிருந்து வந்தது சார்? அது விசேஷேன வாகனம். ஒன்று தூக்கணும். அவர் நீங்கள் பொறுத்துக்கணும், உங்கள் அவரை பொறுத்துக்கணும். அந்த பொறுத்துக்கிறதுக்கு பேர் தான் தூக்கிறது. யூ ஹேவ் டு பேர் வித் இட், டாலரேட். வேறு வழியே இல்லை. அதனால் நம்ம சாஸ்திரத்தில் டைவர்ஷன் இது இல்லை. அதனால தான் அதுக்கு மந்திரங்கள் இல்லை. இப்போ கல்யாணம் மந்திரம் ஒன்று, டைவர்ஸு மட்டும் கோர்ட்டு போய் எடுத்துக்கிறேன், மந்திரம் சொல்ல வேண்டாமா? மந்திரம் சொல்லி வச்சு தானே ஒன்று நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டானுக்கு. ஏன்னா டைவர்ஷன் இது இல்லை. ஆயிடுச்சு, நீ ஹாவ் டு பி தேர். யாராவது முன்னாடி போனேன் சின்ன வயசில், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த 2வது கல்யாணம் இது, அது என்னமோ அது இருக்கா இல்லையா என்னன்னு அது வேண்டாம். இப்போது அது சில பேருக்கு உண்டு, சில பேருக்கு இல்லை. க்ஷத்திரிகளுக்கு முக்கியமாக வேணும், உடனே தான் இருக்குது. அதனால் பெரும்பாலும் சின்ன வயசில் இந்த பிராமணில் அவங்களுக்குள்ளே போயிடுச்சுன்னா அப்படியே விதவாகவே இருக்கான். ரமனுடைய ஆசிரமத்தில் அந்த முதல்ல வந்த அந்த பக்தாள் எல்லாமே கூட விதவர்களான சின்ன வயசில் வந்தவங்க. ஏதோ கஷ்டம், ஆனால் ஈஸ்வரன் அவங்களுக்கு அங்கே வழிகாட்டு. அங்கே எல்லோரும் ஞானிகளாயிட்டான். யாருக்கு தெரியாது. பாட்டிமார்கள் எல்லோரும் சமையல் கட்டளை வேலை செய்கிற, ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்க. எல்லாருக்கும் பகவான் அப்படி அவர் சாநித்தியம். இந்த வேறு என்ன டீச் பண்ணுறதுக்கு என்ன இருக்கு? அப்படி எல்லாரும் சைலண்ட்டாகவே ஞானம் அடைஞ்சாங்க. ரமணோடைய அவருடைய இன்னொரு பெருமை என்னென்னா, அவருடைய
10 சிஷ்யர்கள்னு ஜாக்கிரதையாக ஒழிச்சு வச்சிருக்காரு. ஏன்னா கொஞ்சம் இதானாவே ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுவாங்க இல்லையா, அதனால தெரியாது. அப்புறம் யாரோ பேசிட்டாங்க புஸ்தகம், அப்புறம் இன்டர்வியூன்னு எது சிலது வருது, அது வராதது நிறைய இருக்குது. ஏன்னா அதுதான் குரு, அகங்காரம் வராமல். இல்லைன்னா கொஞ்சம் படித்தா கொஞ்சம் சொல்ல வரங்க, கொஞ்சம் ஆஹா நம்ம உடனே ஃபேமஸ் ஆகிடுவான். அப்படி காப்பாற்றிருக்காராமா ரமணர். அப்படி எதுக்கு சொல்கிறோம் இது? த பெஸ்ட் கேரியர் வாகனம் விவாகத்தில் எங்கே போயிட்டோம், வர்ணித்தமஹ தான் மைண்டு. என்னமோ பேசிட்டு எங்கெங்கே போகும். எதுக்கு இங்கே வந்து சூப்பர் ரிலேட்டிவ் டிகிரி வன்னிதமஹ அந்த பெஸ்ட் கேரியர். என்ன அது? அக்னி, அந்த அக்னி ரூபத்தில் இருந்து இப்படின்னா இங்கே அக்னி ரூபம், நாங்கள் பிரஜாபதி அக்னி ரூபத்தில் இருந்து எல்லாத்தையும் கேரி பண்ணுறது. ஸோ அதனால தான் எனி திங், எந்த தேவதைக்கு நம்ம என்ன ஆஃபர் பண்ணால் கூட த்ரூ த அக்னி, அந்த அக்னி மூலமாக தேவதைகளுக்கு ஆஃபர் பண்ணும்போது அது எல்லாத்துக்கு வந்து ஸ்வாஹா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இங்கே பித்ருணாம் பிரதமா அப்படின்னு. அந்த நீ வந்து ஓ பிராணசக்தி அக்னி ரூபத்தில் இருக்கிற நீ, ஆனால் பித்ருகளோட காரியம் பண்ணும்போதும் அந்த பித்ரு காரியம் అనేది வந்து ஃபஸ்ட்டு பிரதமா. அது எப்படி பிரதமா பித்ரு காரியம் தெரியுமா உங்களுக்கு? எந்த நல்ல காரியம் சுப காரியம் விவாகம் பண்ணுறதா இருந்தால் கூட முதல்ல பண்ண வேண்டியது நாந்தி சார்த்தம். கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த காலத்தில். நாந்தேப்போ அப்படின்னு கேட்பான் வாத்தியார்கள். நாந்தேப்போ வச்சுட்டேங்க. இன்னும் இது அவ்வளோ பாப்புலர் ஆகிப்போச்சு. பாப்புலர்னு காமன். கேரளா அந்த பக்கம் இல்லாமல் இந்த நாந்தி అనేది ఈవెన్ ప్రైమ్ మినిస్టర్ వరారు ప్రోగ్రామ్ అన్న నాంది என்ன ஆரம்பம் பிராரம்பிக்கிறோன்னா நாந்தி எனக்கு இப்படியெல்லாம் கேட்பான். நாந்தி ஸ்ராத்தம் அதுக்கு பேர். நிறைய பேருக்கு தெரியும், நமக்கு தெரியாது, அவங்க பண்ணுவாங்க. அப்படி என்ன அர்த்தம்? எந்த சுப காரியம் எந்த தேவதைக்கு என்ன நீ செஞ்சா கூட முதல் பித்ருங்களுக்கு பூஜை பண்ணணும். அர்த்தம் அது ஒரு டைப் ஆஃப் பூஜை தானே. ஏன்னா நீ விவாகம் பண்ணிக்கிட்டு மறுபடியும் ஃபேமிலி கண்டினியூட்டின்னு பண்ண போகிறேன். அதனால் நீ அவங்களுக்கு முதல்ல கிருத்தஜ்ஞத்தை காட்டணும் இல்லை, கிராட்டிடியூடு. அதனால தான் நாந்தி ஸ்ராத்தம் முதல் ஃபார் எனி திங். ஆக்சுவலாக அப்படி தான் பண்ணினோம். நான் இன்றைக்கி வீடு கட்டுறேன், நான் இப்படி ஒரு நிலையில் இருக்கேன் இன்றைக்கி அப்படின்னா எப்படி? நான் எங்கேருந்து வந்தேன்? நான் இந்த நிலைக்கு வர்றதுக்கு என்னை இப்படி கொண்டு வந்ததுக்கு எனக்கு அப்புறம் எங்கள் முன்னோர்கள். அப்போ அவங்களின் முதல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு தானே அடுத்தது பண்ணணும். அதனால தான் பித்ருணாம், அந்த பித்ருகளுக்கு வர்ஷிப்பு பண்ணுறதுன்னு பேரில் ஃபஸ்ட்டாக முன்னாடி இருக்கிறது நீதா பிரதமா அப்படின்னா நாந்தி ஸ்ராத்த பேரில். சரியா? அப்புறம் வந்து அந்த நாந்தி ஸ்ராத்தம் இங்கே இல்லை, சைடு பாயிண்ட்டு. அப்போது அங்கே சொல்ல வேண்டிய ஆகுதி பண்ணும்போது வந்து ஸ்வதா, ஸ்வாஹா சொல்ல மாட்டாங்க, சொல்லக்கூடாது, ஸ்வதா. அதனால தான் அம்பாளுக்கு லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஸ்வாஹா ஏ நமஹ ஸ்வதா ஏ நமஹ 2 மந்திரங்கள் பக்கத்தில் வரும். 500 எங்கோ அந்த ஆப்டம் 70 30. ஸ்வாஹா ரூபத்தில் இருக்கிறது நீதா, ஸ்வதா ரூபத்தில் இருக்கிறது நீதா. அதனால வன்னிதமஹ பித்ருணாம் பிரதமா. அப்புறம் ருஷீணாம் சரித்தம் சத்தியம்.
சத்தியமாக இங்கே இதுக்கு 2-3 அர்த்தம் இருக்கு, 2 விதமாக சங்கரர் ஒன்று இன்டர்பிரட் பண்ணுறாரு. சாதாரணமாக மேலோட்டம் இப்படி பார்க்கும்போதும் ருஷீனாம், ருஷிகள், நம்ம எல்லாரும் ருஷி பரம்பரை தான், ருஷி வம்சம் தான். இப்படிப்பட்ட இந்த ருஷிகள் அவங்களை இன்னைக்கும் ஆராதிப்போம். பித்ருகள் வேறு, ருஷி யக்னம் வேறு இல்லையா? ஏன்னா ருஷிகள் ரிஷதி ஜானாதி இது ருஷயா, மந்திர திரஷ்டாரா ருஷயா, அவங்க ஞானிகளாக இருக்காங்க. பித்ருகள் எல்லாரும் ஞானம் அடையல, இந்த ருஷிகள் வேறு. அவங்க வேத திரஷ்டர்களாக இருக்காங்க, வேத மந்திர திரஷ்டர்களாக இருக்காங்க. அவங்களுடைய அப்படிப்பட்ட ஒரு நல்ல சச்சரித்தம், சத்தியம் சரித்தம், அவங்க அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தினை உணர்ந்து, சத்தியத்தின் உணர்ந்துக்கு சத்தியமாக வாழ்ந்து சத்திய மார்க்கத்திலே பயணம் செய்கிற அவங்களுக்கு இருக்கிற அந்த சக்தி இருக்கு பாருங்க ருஷிகளுக்கு, அது நீதான். பாசிட்டிவ் ஒரு கிரேட் குவாலிட்டியாக சொல்லும் போது ருஷீனாம் சத்தியம் சரித்தம் துவம், ஓ பிராணா அப்படின்னு சாதாரணமாக மேலோட்ட அர்த்தம். ஆனால் அப்படி சொல்லி உடனே கீழே பதங்களுக்குள்ளே ருஷிகள் யாரு? உதாரணத்துக்கு பாரு, அதர்வா, அங்கிரச ருஷிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் இன்னும் நிறைய பேர், எத்தனையோ பேர். அதனால தான் தைத்திரோபனிஷத்தில் பார்த்தோம், அதர்வாங்கிரசம் புச்சம் பிரதிஷ்டாம் ததப்பேஷ ஸ்லோகோ பவதே. அந்த அதர்வ அங்கிரச அவர் சொன்ன ஒரு விஷயம் இருக்கு, இப்படி ஸ்லோகம் இருக்கு. அதுக்கப்புறம் ஏகேச்சோ மௌத்கல்ய, இன்னொரு இடத்துல மௌத்கல்யானே ருஷி பத்தி ததப்பேஷ ஸ்லோகோ பவதி. இன்னொரு இடத்துல இதி த்ரிசங்கோர் வேதானுவச்சனம், த்ரிசங்கு அவனு ருஷிதா, விஸ்வாமித்ரோட சிஷ்யர் த்ரிசங்கு ருஷி. அவர் சொன்ன வேத வச்சனம் இது பாருங்க, ரெஃபரன்சஸ் ஆல் லைக் தட். அந்த மாதிரி இந்த ருஷிகள், அது ஒரு மீனிங். ஆனால் சங்கரர் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த கான்டெக்ஸ்டுக்கு தகுந்த மாதிரி சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ருஷி అనేది என்ன பிரார்த்தனை பண்ணுறது இந்திரியங்களினால, இந்திரியங்களுக்கு இன்னொரு பேர் ருஷி. அப்படி எப்படி உங்கள் இஷ்டத்துக்கு தோன்றதெல்லாம் சொல்லலாமான்னா, என்னென்ன நான் சொல்கிற ப்ரூவ் பண்ணுறேன். இங்கே ரிஷதி ஜானாதி అనేది அர்த்தம் சேம் தான். ஜானாதி தெரிஞ்சுக்கிறது, ரிஷ் தெரிஞ்சுக்கிறது, ஜானாதி எப்படி எப்படி எது வச்சு தெரிஞ்சுக்கிறேன்? இந்திரியங்கள் தானே தெரிஞ்சுக்கிறது. இப்போ எப்படி கேட்குறீங்க நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள்? அப்புறம் வீட்டுக்கு போய் யூடியூப் எப்படி பார்க்குறீங்க? ஞானேந்திரியங்கள் மூலமாக தானே. அப்போது இந்திரியங்கள் தான். அதனால தான் ரிஷிகஹான்னா இந்திரியங்கள், ரிஷிகேஷஹான்னா இந்திரியங்களோட அதிபதி ருஷிகேஷா அவர் பேர். அதுதான் அந்த ருஷிகேஷம். ரிஷிகாணாம் ஈஷா ருஷிகேஷா. அதனால இங்கே ருஷின்னா இந்த இந்திரியங்களும் நல்ல விதமாக பிரவர்த்திச்சு, ஓகே, சமஷ்டிக்கு ஒடுங்கி அடங்கியிருந்து சரித்தம், சச்சரித்தம், சத்தியத்தினை உணரலாம். இல்லை இதே அசத்தியமான வாழ்க்கையை நடத்த வச்சுட்டு அஜ்ஞானத்தில் கொண்டு போகும். இதே இந்திரியங்கள் தான். அதனால ருஷினாம் எங்களுக்கு சத்தியம் இருக்கிறதுக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி கொடுக்கறது, அந்த சக்தி எல்லாம் நீதான். அவள் என்னன்னா, நாங்கள் எல்லோரும் நல்லவங்கன்னு சொல்லிக்கிறாங்க. நல்லவங்க நம்ம சென்சஸ் எல்லாம் நம்ம சொன்ன மாதிரி கேட்குறதா, நம்ம மனசு சொன்ன மாதிரி கேட்குறதா? குட்ன்னு சொல்லணும், சர்டிஃபிகேட் வாங்கணும். யார்? நம்மக்கிட்டேருந்து அது வாங்கணும். அந்த பிராணசக்தி இரண்யகர்வ சொல்லணும், வெரி குட், ஆல் ஆர் ஒர்க்கிங் வெரி ஃபைன், குட், எல்லோரும் என்னக்காக தான் ஒர்க் பண்ணுறீங்க, என்னை பற்றி தியானிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, அப்போ மாதிரி
இந்த அதர்வாங்கே ரசம் அதுக்கு என்ன சொல்லுவீங்கன்னா அதுக்கும் சொல்லுவேன். சங்கரர் என்னன்னா அதர்வான்னா அவர் பதத்தினை பிரித்து உள்ள நின்று மீனிங் எடுக்கிறார். அதர்வான்னா அதர்வயதி புஷ்ணாதி இது அதர்வ. அதன் அப்படின்னா கிராஸ்பிங் அண்ட் சப்ளையிங். அதர்வாத்துன்னா கிராஸ் பண்ணுறது, சென்சஸ் தானே, அப்புறம் உள்ள மனசுக்கு சப்ளை பண்ணுறது. புஷ்ணாத்தியன்னா இட்டு பலவர்த்தம் பண்ணுறது, போஷிக்கிறது. மனசுக்கு வேண்டிய விஷயங்கள் மனசுக்கு தெரிய வைக்கணும் இல்லையா? வெளியில் என்னென்ன நாமரூபம் இருக்கு எல்லா மெசேஜ் அனுப்பும், என்னென்ன சப்தம் வருது மெசேஜ் அனுப்பணும், எல்லாத்தையும் பற்றி சப்ளை. அதர்வன்னா அதர்வயதி புஷ்ணாதி இது அதர்வ. எது சென்ஸ் ஆர்கான்ஸ் அப்படின்னா அதர்வ అనేది இந்திரியங்களுக்கு ஒரு பேர். அதே மாதிரி அங்கிரச சொல்லும்போது அங்கினாம், அங்கி என்ன சரீரம். இந்த அங்கமனே சரீரத்தில் அங்கீனாம் நிறைய ஷரீரினாம் ரசகன்னா சாரம். இப்போ தானே சொல்லியிருக்கேன், இந்த பாடி இந்த சென்ஸ் ஆர்கான்ஸ் 5 இல்லைன்னா என்ன இருக்கு? அதனால தான் கோமாவில் இருக்கிற அப்படிப்பட்ட அன்கான்ஷியஸ் பாடி இது எதுவுமே ஒர்க் பண்ணல, மைண்டு எல்லாம் ஏதோ பிராணம் மட்டும் ஓடிட்டு இருக்கு. பட் தெர் இஸ் நோ எனி டிரான்சாக்ஷன், தெர் இஸ் நோ யூஸ். இஹ பர ஸ்வர்க்க எதுக்கு உபயோகம் இல்லை இல்லையா? அப்போ அந்த ரசம் என்ன, இந்த சரீரத்துக்கு இதோடைய நோக்கம், இது அடைய வேண்டிய விஷயத்தை அடையிறதுக்கு அந்த 5 இந்திரியங்கள் மனசு அந்தக்கரணம் அது இல்லாத ரசம் சாரம் அதுதானே, அது உபயோகம். அப்போது அங்கீனம் சரீரத்துக்கு சாரபூதமாக இருக்கிற இந்த சென்சஸ் ஓகே சரதி. சரத்து என்ன இங்கே மேலதே அந்த வார்த்தைங்கிறது சேஷ்டை பண்ணுறது வேறு. சரத்துன்னா அதாவது 5 அந்தந்த ஃபீல்டுக்கு போய் அந்தந்த விஷயத்தின் ஒருத்தர் ஃபீல்டில் இன்னொருத்தர் நுழையிறதில்லை. கண்ணு போய் பார்க்கும்போது ஏய் நீரடி நான் போகிறேன் நான் சொல்லி மூக்கு காது போகிறதில்லை. மூக்கு இஸ் நோஸ் இஸ் நாட் போக்கிங் ஹர் நோஸ். சம்மந்தமே இல்லை, தெரியவே தெரியாது. மை ஃபீல்டு இஸ் ஓன்லி மை ஃபீல்டு. அப்படி ஸ்ட்ரிக்ட்லி இது அதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. அப்படி வைக்கலைன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, பெரிய ப்ராப்ளம் வரும், தகராறு. வீட்டு காம்பவுண்ட் வால் கட்டி அப்படி வச்சு எல்லாம் வைக்கலைன்னா ட்ரெஸ் பாசர்ஸா வில் பி ப்ராசிக்யூட்டட் ஆகும். என்ன ஆகும்? எல்லாம் வருவான். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு எல்லாம் பைஃபர்கேட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ அங்கிரசன்னா கூட இந்திரியங்கள் தான், அதர்வான்னா கூட இந்திரியங்கள் தான், ருஷிகான்னா கூட இந்திரியங்கள் தான். இது எல்லாத்தோடைய சரித்தம் இருக்கே, இது சத்தியம். சத்தியம்னா அதாவது அந்தந்த ஃபீல்டில் கரெக்டாக ஒழுங்க வேலை பண்ணுறது இல்லை. சத்தியத்தின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது எல்லாமே ஒரு ஜீவனுக்கு உபயோகப்படணும். ஸோ நாங்கள் எல்லோரும் இனிமேல் சமத்தா அப்படி இருப்போம். ஓகே, கோச்சுக்காது. மறுபடியும் கிளம்பாதேன், சூட்கேஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு. 9வது மந்திரம். இந்திரஸ்துவம் பிராண தேஜசா ருத்ரோசி பரிரக்ஷிதா த்வமந்தரிக்ஷே சரசி சூரியஸ்த்வம் ஜோதிஷாம் பதிஹ. இங்கே என்ன சொல்கிறாங்க? ஹே பிராணா, எல்லா இடத்துல அங்கே அப்படி சேர்த்துக்கணும். ஓ பிராணா மந்திரத்தில் இருக்கு, பிராணான்னு இருக்கு, துவம்மன்னு இருக்கு. ஓ பிராணா நீ அப்படின்னு சம்போதனா விபக்தி ஆட் பண்ணிக்கணும்.
ஓ பிராணா துவம் தேஜசா இந்திரஹ. தேஜஸ்ன்னா சக்தி தான், வெளிச்சமனே இல்லை ப்ராவஸ் பவர். இந்திரன் ரூபத்தில் அக்னின்னு சொல்லி முடிச்சாச்சு, பிரஜாபதின்னு சொல்லி முடிச்சாச்சு. இந்திரன் ரூபத்தில் இருக்கிற அந்த தேஜஸ் எது இருக்கின்றனதோ, இந்திரனு ரொம்ப சிறந்தவன் தானே, தேவதைகள் எல்லாருக்கும் ராஜா. அந்த இந்திரன் நீதான். இந்திரன்னா சங்கரர் என்ன மீனிங் கொடுக்குறாருன்னா பரமேஸ்வரஹா. ஆக்சுவலி இந்திரனுக்கு இன்னொரு பேர் விஷ்ணு கூட. விஷ்ணுவே இந்திரன் ரூபத்தில் இருக்கார். அதனால தான் அது காட்டுறதுக்கே உபேந்திரனா வாமனனா பிறந்து இந்திரனுடைய இந்திரனுக்கு அப்புறம் அங்கே அதிதி அம்மா கர்ப்பத்தில் பிறந்தார் வாமனனா தம்பியா. அதனால தான் உபேந்திர. சரி, பரமேஸ்வரனே தான் இந்திர. பாகவதத்தில் வேறு கதையில் அவதாரங்கள் வரும்போது ஒரு இடத்துல அந்த ஒரு கல்பத்தில் அந்த ஒரு சமயத்தில் பகவான் நேராக அவரே இந்திர பதவியும் ஆக்குபை பண்ணி அவருடைய யாருன்னு டூப்ளிகேட் அங்கே வைக்கல. எல்லாம் ஒரே பரமாத்மா தான். அங்கங்கே எங்கெங்கே இவருடைய ஒரு அதே மாதிரி இருக்கக்கூடாது, இல்லை மாதிரி வேற இருக்கணும். ஏன்னா பண்ணுற வேலை வேற இல்லையோ, கொஞ்சம் காஸ்ட்யூம் வேறே கொடுக்கலாம். இப்போ அதே சினிமா ஆக்டருக்கு அக்கார்டிங் டு த கான்டெக்ஸ்ட் அண்ட் தி கேரக்டரு காஸ்ட்யூம் வேறே கொடுக்கணும். அப்போ விஷ்ணு நாராயணன் என்ன நினச்சாருமா, பிரம்மான்னா இவர் ரொம்ப நாள் வாழ போகிறார், நிறைய சிருஷ்டி பண்ணணும், அதனால் பெரிய தாத்தாவா மாதிரி இருக்கட்டும் சொல்லிட்டு பெரிய தாடி அதெல்லாம் கொடுத்துட்டு, ஓகே, அறிவு இருக்கு அவர்கிட்டன்னு தெரிவிக்கிறதுக்கு வேதங்களை கையில் கொடுத்து, அப்புறம் அவருக்கு துணையாக சரஸ்வதி தேவனை கொடுத்துட்டு, என்ன இவருக்கு ரொம்ப ஒர்க் பண்ணி 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 டைடாகக்கூடாது வீணை வாசிக்கிறதுக்கு. அப்புறம் சிவன் அங்கே காஸ்ட்யூம் வேறே கொடுக்கணும். ஸோ அதனால் இந்திரன்னா பரமேஸ்வரன்றாரு அப்படின்னு சொல்லி இங்கே அடுத்தது ருத்ரஹ. ஓகே, ருத்ரஹன்னு சொல்லி இங்கே ரெண்டு விதமாக அர்த்தம் எடுத்துக்கணும். ருத்ரோசி பரிரக்ஷிதானேது சேர்த்து எடுத்துக்கிட்டால் ருத்ரன் ரூபத்தில் இருந்து நீ நல்லா காப்பாற்றிட்டு ரட்சிச்சிட்ருக்கேன்னு அர்த்தம். உடனே நமக்கு சந்தேகம் வரும், ருத்ரன் எங்கே காப்பாற்றுற எல்லாம் அடிப்பார்ல, டிஸ்ட்ராயரர் சம்ஹாரகர்த்தா, ஜெகத் சம்ஹாரகர்த்தா அப்படின்னு சொல்லும்போது இங்கே உபனிஷத்து எப்படி பாராட்டுறதுன்னா அதெல்லாம் நம்ம நினைக்கிறது தான். சம்ஹாரம் என்ன பேட் ஆக்ஷனாக என்ன, அது கூட இட்ஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் ஒன்லி. இல்லை ருத்ரஹா அசி அண்ட் பரிரக்ஷிதான்னு எடுத்துக்கிட்டால், அண்ட் இந்திரன் 3 தனித்தனி எடுத்துக்கிட்டால், இந்த பரிரக்ஷிதான்னா ப்ரொடெக்டர் அண்ட் மெயின்டெய்னர் யார், விஷ்ணு. பாலயிதா பரிரக்ஷிதா அப்படியும் எடுத்துக்கலாம். இல்லை இந்த ருத்ரஹா அசி பரிரக்ஷிதான்னா அப்படி எடுத்துக்கிட்டால் கூட தப்பு கிடையாது. ஆனால் அப்படி எடுத்துக்கும் போது கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும். ருத்ரன் என்ன எப்போ பார்த்தா கோரமாக தாண்டவம் பண்ணுறவர், அப்புறம் எப்போவுமே எல்லாம் டிஸ்ட்ராயரா, அப்படியா தமோகுண ஸ்வபாவமாக அப்படின்லாம் சொன்னால் எப்படி? அந்த ருத்ரனை பற்றி ஸ்ரீருத்ரத்தில் அவர் ப்ரொடெக்டர்ன்னு சொல்லி ஒரே பாராட்டு, இது காப்பாற்று அது காப்பாற்று, இது செய் அது செய்யணும் அப்படி சொல்லும் போதும் அங்கே ருத்ரனுக்கு இந்திரோ மே பலே ஸ்ரிதः பலகும் ஹிருதயே ஹிருதயம் மயி அஹம் அமிர்தே அமிர்தம் பிரம்மணி அப்படின்னு சொல்லி
இந்த மாதிரி நிறைய வரும். வாக் ஹிருதயே ஹிருதயம் மயி அகம் அமிர்தே அமிர்தம் பிரம்மன். அது வேதாந்த பரமாக பார்க்கும்போது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். பௌராணிகமாக ஆதி தெய்வீக லெவலில் பார்க்கும்போதும் இந்திரனில் இருக்கிற அந்த பலம், இந்திரன் தத்துவபோதத்தில் படித்தோம். ஹஸ்தயோகோ இந்திரஹா தேவதா. அப்போ பலகம் இந்திரோ மே பலே ஸ்ரிதா பலகும் ஹிருதயே பலம். அந்த பலம் எனக்கு ஹிருதயத்தில் இருக்கணும். அந்த ஹிருதயம் எனக்குள்ளே இருக்கணும். யார் நான் அமிர்தம். யார் அந்த அமிர்தம்? பிரம்மணி. ஹஸ்தயோகோ இந்திரஹா. அப்படியே எடுத்துக்கும்போது பார்த்தா அங்கே நிறைய ப்ரைஸிங் அண்ட் நிறைய பிரார்த்தனை எல்லாம் கேட்குறது, ப்ரொடெக்டராக கேட்குறது. அதனால் இந்திரன் ப்ரொடெக்டர்னு சொல்கிறதுனால, பரமேஸ்வரன் சொல்கிறதுனால அது ஒன்றும் தப்பு கிடையாது. அப்புறம் ஜகத்தின் சம்ஹாரம் பண்ணுறாரு. பட் யாருன்னு அந்த இப்போ ருத்ரானே பதம் அர்த்தம் எடுத்துக்கிட்டால் ருஹு ஆர் ருததி அளவைக்கிறவர் அப்படின்னு அர்த்தம், கஷ்டம் கொடுக்குறவர் அர்த்தம். ருது தாத்து அர்த்தம் எடுத்தா துக்கம். ஆனால் ருஹ திராவயதி. திராவயத்தன்னா கிளீன்ஸ், ரிமூவ்ஸ் அர்த்தம் அப்படி எடுத்துக்கிட்டா. இல்லை ததாத்தியான்னு எடுத்துக்கிட்டாலும் அப்படி அந்த திரால வந்து 2 அர்த்தம் எடுத்துக்கிட்டா. யாரும் சொன்னது கேட்காமே சாயங்கால சமயத்தில் நிறைய வாட்டி சொன்னோம் இல்லையா, தீபம் கூட ஏற்றாமே கன்றாவில்லை பார்த்துக்கிட்டு டிவி போட்டுக்கிட்டு அப்படியெல்லாம் ரெடி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு சந்தியா சமயத்தில் அப்படி இருக்கிறாங்க. இவங்களை எல்லாமே அடி அடி போங்கடா எல்லா ருத்ரகணங்கள் நினைப்பண்ணு. ஆனால் அதே அப்படிப்பட்ட அவ்வளவு கோபம் அவருக்கு, அவ்வளவு தாமச குணமான போது அவர்னே அப்புறம் சிவம்னு சொல்லணும். சிவம் மங்களம். அவர் பண்ணுற அளவுக்கு அழகாக தியானம் யாரும் பண்ணுறது கிடையாது. தியானம்னு அவருடைய போஸ் தான் பார்க்கணும். சிவா எப்போ தியானம் பண்ணிட்டு அப்படி இருக்கிறவர் இப்படிலாம் குறும்பு பண்ணுறாரா தெரியாம. அப்படிப்பட்ட அந்த ருத்ரன் வந்து ஸ்ரீருத்ரத்தில் எல்லாத்தையும் ரட்சிக்கணும் எல்லாத்தையும் ரட்சிக்கணும்னு சொல்லும்போது மானோ மகாந்தமுதமானோ அர்பகம் மான அக்ஷந்த உதமான உக்ஷிதம் மானஸ்தோகே தனயே மான ஆயுஷிமானோ அஸ்வேஷுரீரிஷா. இப்படியான ஒரு இடம் வரும். முதல் நமக்கத்தில் நாட் சமக்கம். நமக்கம்னா முதல்ல எல்லாம் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் சமக்கம்னு எல்லாம் அது கொடு இது கொடுன்னு கேட்குறது. அதே பாலிசி தான். நல்லா ஸ்துதி பண்ணிட்டு எதுக்கு ஸ்துதி பண்ணான்னு தெரியுமா, நீங்கள் எல்லாம் கொடுக்கணும் லிஸ்ட்டு. அதனால தான் சில பேர் சமக்கம் படிக்க மாட்டோம். வேதாந்திகளை நமக்கு எதுக்கு சமக்கம்? தெஞ்சமே மயஷ்டமே எஞ்சமே ராமஞ்சமே கோமஷ்டமே எது கொடு இது கொடு, தங்கம் கொடு, வெள்ளி கொடு, நெல் கொடு, எள்ளு கொடு, ஆதி கொடு இது கொடு. சரி, இங்கே என்ன எதுக்கு சொல்கிறேன்னது, அர்பகம் மானோன்னா ரட்சிக்கணும். உட்சந்த அம்மா வயத்தில் இப்போ ஒரு மாதம் இந்த குழந்தை இப்போ தான் வளருதே, அந்த குழந்தைன்னு கூட ரட்சிக்கணுமா? இப்படியெல்லாம் ரட்சிக்கணும்னு அவர்னு கேட்கும்போது அவர் என்ன டிஸ்ட்ராயர்ன்றேனே. ஓகே, அதனால் உக்ஷந்த உக்ஷிதம்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற இப்போ அர்பகம்னா குட்டி. ஸோ வெளியில் இருக்க சின்ன குழந்தை பேர் அது மட்டும் இல்லை, என்னை பெட்டு டாக்னு கூட காப்பாற்றணும். மானுஷு கோஷு மானோ அஸ்வேஷு. எங்கள் வீட்டில் குதிரைகள் எல்லாம் இருக்குது, மாடு இருக்குது. அந்த காலத்தில் இப்போ டாக்னு சொல்லணும் இல்லையோ, வேறு என்ன சொல்லணும், எல்லாம் குதிரை வச்சு டாக். காலையில் பல வகையான டாக் பார்க்குறேன் வாக்கிங் போகும்போது. ஒன்று பார்த்தா நேற்று அந்த ஆளுன்னு ஒரு வடி பண்ணுறது எவ்வளோ சக்தி இருக்குது. அது சின்னதாக நிற்கிறேன், சின்னதுன்னா கரெக்டாக வளர்ந்து வயசு ஆகலை. அதுக்கு நான் இங்கே பெல்ட் போட்டு அங்கே போட்டால் இவர் அதுக்கு பின்னாடி மூச்சு வாங்கிட்டு ஓடுறாரு.
மூச்சு வாங்க, பரவாயில்ல, நல்ல எக்ஸசைஸ் தான். காட்டுக்கு பின்னாடி போக வேண்டியது காலையில் டாகுக்கு பின்னாடி போகிறான். காட் ஓரியன்டா, நீ டாக் ஓரியன்டான்னு. ஆனால் சில பேர் டாக் பிடிச்சிக்காம டாக் ஓரியன்டாக தான் இருக்காங்க. டாக் ஓரியன்டா டவுன் ஓரியன்ட், டவுன், கோயிங் டவுன் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி. அப்புறம் வாகனம், என்னுடைய காரு, ஸ்கூட்டர், பைக் எல்லாம் ஜாகிரதை, திருடு போகக்கூடாது. அது கூட இருக்கல்ல, அதெல்லாம் அர்த்தம் பார்த்தா அங்கே டாப் டு பாட்டம், அதனால தான் பெருசாக வச்சுருக்கா. 11 11, இது ஒரு ஏகாதசம், அது ஒரு ஏகாதசம், எல்லாம் கரெக்டு கணக்கு. அபிஷேகம் ஒன்று பண்ணி. ஸோ அந்த மாதிரி. ஸோ ருத்ரா இஸ், நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், எப்படி பார்க்குறோம், இது எல்லாம் 3 கிடையாது, இது கிடையாது. ஸோ ஒரே சத்தியம் எக்ஸ்பிரஸிங் இன் ஏ டிஃப்ரெண்ட் ஒரு ஆக்ஷன். அந்த ஆக்ஷன், அந்த அது எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்னு அப்படி சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இல்லை நம்ம மிருத்யுஞ்சய மகாமந்திரம் எடுத்துக்கிட்டால் அது எந்த அழகான மீனிங்கோட, ஓம் த்ரம்பகம் யஜாமஹே சுகந்திம், சுகந்திம் நல்லது பண்ணுறவர், நாட்டு விநாசகா. அப்படின்னு இத்தனை சிவபக்தாள் இப்படியெல்லாம் வருவாங்க. அவர் எப்போ நாசனம் பண்ணுறவர் தான் பயப்படுத்த. நாசனம் అనేది அது சுஷ்டியில் இருக்கும். இவர் பண்ணார் அவர் பண்ணார் இல்லை, அது அப்படி தான் ரூல். ஓகே, பிறந்ததெல்லாம் இறந்து போகணும், வந்துச்சுன்னா போகணும். ஸோ பரிரக்ஷிதா சொன்னா இல்லை, பரிரக்ஷிதான்னா அது சிவனுக்கு சேர்த்துக்கலாம், இல்லை விஷ்ணுவானை கூட எடுத்துக்கலாம். அப்புறம் அப்படி சொல்லி துவம் அந்தரிக்ஷே சரசி. இங்கே விஷயம் என்ன, நீ ஒரே இடத்துல இருந்துட்டு ஒரே வஸ்து ஒரே இது 3 திரிமூர்த்திகளாக வேலை பண்ணுறது. அடுத்தது வந்து துவம் அந்தரிக்ஷே சரசி. இங்கே அந்தரிக்ஷம்னா ஆகாயம், இந்த பிட்வீன் ஸ்பேஸு, ஸ்வர்க்கத்துக்கு பூமிக்கு அங்கே நடமாடுறவனு. அந்தரிக்ஷே சரசி யார் அந்தரிக்ஷனில் சரசன்னா பக்கத்தில் சூரியன் சொன்னதுனால அது தனியாக வச்சுக்கணும். இங்கே வந்து வாயு ரூபேண அந்தரிக்ஷே சரசி. மெயின் பிராணம் இருக்கட்டும் இரண்ய கர்ப்ப, பட் திஸ் ப்ரீஸ் பிராண ரூபத்தில் இங்கே வாயு ரூபத்தில் சொல்லணும், வாயு ரூபத்தில். ஏன்னா பிராண ரூபத்தில்னு சொன்னால் வாயு நமக்கு எது பிராணம் கொடுக்குற உயிர் கொடுக்கறதோ ஆக்சிஜனோ அது மரங்களுக்கு வந்து ஒத்துக்கலை. அப்போ என்ன சொல்லுவீங்க, அது எப்படி சார், அது அப்படிதான் வண்டர். அது உயிரோடு இருக்கணும்னு அது கார்பன் டை ஆக்சைடு வேணுமா? அந்த சைக்கிள் எப்படி கம்பன்சேட் பண்ணுறதுக்காக. அப்போது எதுவுமே நஷ்டம் இல்லை, இது இதுக்கு அது அதுக்கு, அது நல்லது, இது இங்கே நல்லது. அப்போ எப்படி நல்லது கெட்டதுன்னு சொல்ல முடியும்? அதனால தான் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆங்கிளில் ஒரு திருஷ்டியில் ஒருத்தனுக்கு அது நல்லா இல்லை, இன்னொருத்தனுக்கு இருக்கு. தென் ஹவ் யூ கேன் சே? ஒன்றும் சொல்லாது. सुनो देखो बोलो मत. அப்போ வாயு ரூபேண, ஒருவேளை சூரியன் நினச்சிக்கிட்டால் கூட பரவாயில்ல, பக்கத்தில் சொன்னதுனால அதை தனியாக வச்சுக்கிறோம். அப்புறம் ஸோ வாயு ரூபத்திலும் சஞ்சரிக்கிறது. அந்த வாயு கூட 49 வெரைட்டிஸ் ஆஃப் மருதுகணாஸ் ஆர் தேர். ஜென்டில் ப்ரீஸு, ஜென்டில் ப்ரீஸு, அது எல்லாம் அதுக்கு கவிதை எழுதுகிறவங்க எத்தனை பாட்டெல்லாம் எழுதுகிறாங்க. அப்புறம் வெரி வெரி ஹாரிபுல் டெரிபுல். ராத்திரி கூட 32ஆமா கோயம்புத்தூரில். ட்ரை, நோ கூல் ப்ரீஸ், நத்திங். ஆச்சரியமாக இருக்கு. கோயம்புத்தூர் கூலாக இருக்கும். நான் இங்கே வந்தேன். நான் ஃபஸ்ட்டு கோயம்புத்தூரில் இறங்கினப்போ
ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது, யாரை வந்து ரிசீவ் பண்ணிட்டேன். அவன் காலையில் கூட்டிகிட்டு போகும்போது ஏப்ரல் எண்டில் வந்தோம், நல்ல கூலாக இருக்குது. அவர் வந்து ரொம்ப பாராட்டி, கோயம்புத்தூரில் எப்பவுமே இப்படி தான் ஜில்லுன்னு இருக்கும், எனி மே ஜூன் ஆல்சோ. ஆனால் எர்லி மார்னிங் கொஞ்சம் கூல் ப்ரீஸ் தான் இருக்குது. இது கூட இல்லாத இடங்கள் பார்ப்போம், மூக்கு எரியும், ரத்தம் வர அளவுக்கு வரும். ஆனால் சென்னையில் ராத்திரி குளிர்தாமா. சுவாமி நம்ம சொன்னார் ஃபேனு ஸ்பீடு குறைக்க வேண்டியதாக இருக்குது நடுவில். ஆமாம், உங்களுக்கு கடல் இருக்குல்ல, பீச்சு. துவம் அந்தரிக்ஷே சரசி. அப்புறம் துவம் சூரியஹா ஜோதிஷாம் பதிஹி. நட்சத்திரங்கள் ஜோதிஷாமன்னா அந்த ஆல் த பிளானட்ஸ் எல்லாத்துக்குள்ள பதி எகைன் அங்கே அதிபதியாக இருக்கிற சூரியனாக இருக்கிற அந்த ரூபம் சூரியன் கூட நீதான். அப்படின்னா இது இன்னும் இல்லை. சுவாமி சொல்வார் காஸ் அண்ட் எஃபெக்ட், காஸ் அண்ட் எஃபெக்ட்னு அப்படி 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 போகும்போதும் அது அங்கே போய் ஒரு இடத்துல டக்குன்னு நின்றுடும். அதுக்கப்புறம் என்ன காசுன்னு சொல்ல முடியாது. சும்மா உதாரணத்துக்கு பூமிக்கு காரணம் ஜலம். நேற்று கீதா கிளாஸில் கூட சொன்னேன், பூமிக்கு காரணம் ஜலம், ஜலத்துக்கு காரணம் அக்னி, அக்னிக்கு காரணம் வாயு, வாயு காரணம் ஆகாயம், ஆகாயத்துக்கு காரணம் மாயா, மாயாவுக்கு காரணம் கேட்டிருக்கீங்க யாரோ, மாயாவுக்கு காரணம் பிரம்மம், அப்புறம் பிரம்மக்கு காரணம் கேட்காது. போதும் போதும், கணக்கு முடிச்சுக்குவாங்க. இந்த காஸ்லெஸ் காஸ். சரி, 10வது மந்திரம். யதா த்வமபி வர்ஷः அதேமாः பிராணதே பிரஜாः ஆனந்தரூபாஸ்திஷ்டந்தி காமாயான்னம் பவிஷ்யதீதி. ஹே பிராணசக்தி, துவம் அபிவர்ஷः, அந்த மேக ரூபத்தில் இருந்து நல்ல மழை பெய்ய வைக்கிறது. அந்த மழை நீதா, பெய்ய வைக்கிறது என்ன திரும்ப நீதா. யதா நீ எப்போ அந்த வருஷ மழை ரூபத்தில் இருந்து மழையாவே, துவம் அபிவர்ஷா யதா, எப்போ நீ மழை ரூபத்தில் பெய்யறியோ அப்போ என்ன ஆகுமா? அத அப்போ யதா அத இமாக பிராண தே பிரஜாக. இந்த இங்கே பிரஜாகன்னா ஆல் த பீப்புள் இன் தி பிரம்மாண்டம் மொத்தத்தில் எல்லா ஜனங்களும் இமாக பிரஜாக. இங்கே வந்து இந்த பிராண அதெல்லாம் முதல்ல எடுத்துக்கணும். ஹே பிராணா துவம். ஓகே, எப்போ நீ வருஷ ரூபத்தில் மழையா ரூபத்தில் வந்து பெய்யறியோ அப்போது இந்த இங்கிருந்து தே பிரஜாக அத இமாக தே பிரஜாக. அப்போது இந்த மனிதர்கள் எல்லாமே கூட மனிதர்களுக்கு பிரஜாகன்னா க்ரீச்சர்ஸ், எல்லா பிராணிகளும் என்னாகும்? ஆனந்த ரூபாக திஷ்டந்தி, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ரெயின் ரெயின் கோயவேன்னு சொல்ல மாட்டான். அதெல்லாம் அவங்க ரொம்ப தே வில் பி வெரி வெரி ஹாப்பி. ஆனந்த ரூபா முதல்ல சந்தோஷப்படுவாங்க. அண்ட் தே வில் லிவ் வித் தட் ஹாப்பினஸ். திஷ்டந்தி. எதுக்கு மழை பெஞ்சா ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கணும்? இங்கே கூட திரும்பி ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணோம். மழையுடைய பெருமை தைத்திரிய உபனிஷத்திலும் நான் படித்து அப்புறம் கேட்டிருக்கணும். எங்கே வந்து நிறைய வாட்டி பண்ணேன். திருப்திரிதி விருஷ்டோ பலமிதி வித்யுதி. வித்யுத்தன்னா மின்னல், விருஷ்டியன்னா மழை.
மழை வந்தால் திருப்தியாக இருக்குமா. திருப்திரிதி ருஷ்டௌ பலமிதி வித்யுதி யஷ இதி பசுஷு ஜோதிரிஷி நக்ஷத்ரேஷு. அந்த பிருகுவல்லியில் ஆனந்தம் இவங்களுக்கு எதுக்கு? பிகாஸ் ஆஃப் வாட்? முதல்ல வந்து குடிக்கிறது ஜலம் கிடைக்குமே, நல்ல குடிக்கிற ஜலம் கிடைக்கணும். கிணறுல வரணும்னா நதிகள் எங்கே குடிக்கிற ஜலம். ஸோ அப்படி ஜலம் கிடைக்கிறதுனால சந்தோஷம். அதுக்கப்புறம் என்னது? யதேஷ்டம். யதேஷ்டம் அங்கே இல்லை. அப்போ அவங்களுக்கு காமாயாக அவங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். அண்ணா அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, முதல்ல ஜலமட்டம் அன்னம் எல்லாம் சாப்பாட்டு எங்கேருந்து வருது? ஜலமட்டம் இருந்தால் போதுமா என்ன? பூமியில் அப்புறம் எல்லாம் வளரணும். மழை இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த ஜலம் అనేది மழை అనేది வாழ்க்கையுடைய டானிக்கு. லைஃப் ஓடுறதே இங்கே அந்த நதிகள் ஜலம் இருந்தாத. அப்போது முக்கியமாக எப்படின்னா அன்னம் பவிஷ்யதி இதி. எதுக்கு ஆனந்தமாக இருக்காங்கன்னா ரெண்டு காரணம். ஒன்று வந்து அப்பா நல்ல குடிக்கிற தண்ணி எதுக்கு ப்ராப்ளம் இல்லை இப்போது. எல்லாம் சிறுவாணி, இந்த வாணி, அந்த வாணி. சென்னையிலன்னு அந்த பாக்கம் இந்த பாக்கம் என்னமோ சொல்லுவோம், பாக்கம் எல்லா பாக்கம் ஃபுல்லாகிடுச்சு. ஒரு நல்ல மழை பெஞ்சிச்சுன்னா நீ ஃபீல் பண்ண முடியுமா? அது மழை வந்துச்சுன்னா ஃபுல், அப்பா இந்த வருஷம் நோ ப்ராப்ளம், ஆல் த டேங்க்ஸ் ஆர் ஃபுல் ஜலம். அப்புறம் அக்ரிகல்ச்சர் கல்டிவேஷனுக்கு எல்லாம் அப்போது நிறைய வளரும், தானியம் வரும், அன்னம் கடிக்கும். கஞ்சம் இல்லாமல் ஏதோ இவ்வளோ அவ்வளோ சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக ஆன்லைனில் வாங்கி எப்படியோ கொரோனா இருந்தால் கூட சாப்பிடுவோம். சாப்பாடு வயருக்கு ஒன்று அந்த டைம் கடிக்கும். அப்படியானி பவிஷ்யத்தி அன்னம் வரும். அன்னம் வந்ததுக்கப்புறம் நேச்சுரல் எவ்ரிபடி இஸ் ஹாப்பி, எவ்ரிபடி ஒர்க் அகெயின் பிஸ்னஸ், நல்ல பணம், அப்புறம் எக்ஸ்ட்ரா என்ஜாய்மெண்ட்ஸ் எல்லாம். ஓகே, எக்ஸ்ட்ரா போனஸ் எல்லாம். ஸோ மொத்தத்தில் அப்படியని சிந்தையா அப்படியని பாவிச்சு மக்கள் வந்து இங்கே எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ரெயின் அண்ட் அந்த அதை விட சக்தி பிராணசக்தி தான். என்ன கன்க்ளூஷனாக என்ன சொல்லணும் இங்கே இது வரைக்கும்? சங்கரர் இன்னொரு அர்த்தம் சொல்கிறாரு இந்த விஷயத்துக்கு. அப்புறம் இந்த அன்னம் விஷயம் கூட தைத்திரியனில் வந்துச்சு, அதையும் ஞாபகப்படுத்தணுமே. அன்னாத்வை பிரஜா பிரஜாயந்தே. அன்னம் இல்லைன்னு ஒருத்தர் அன்னம் சாப்பிட்டு தான் தெம்போடு இருப்பான். அப்புறம் இவனுக்குள்ளே திரும்பி அந்த சக்தி வரும், வீரியம் வரும். அப்புறம் இந்த பிரஜா பிரஜாயந்தே அன்னாத். தைத்திரிய புருஷத்தை மறுபடியும் கேட்கணும், எத்தனை விஷயங்கள் சொல்லப்பட்டு. அன்னாத்வை பிரஜா பிரஜாயந்தே. அப்புறம் சங்கர் சொல்கிற ஒரு அர்த்தம் வந்து யதா இமாக பிரஜாக பிராணத்தே. பிராணத்தேன்னா நீ இருந்தாதான் இவங்க வந்து மூச்சு வாங்க முடியறது. எப்போ இவங்க மூச்சு வாங்குறாங்கிற எல்லாரும் மூச்சு விடுறது செய்கிறாங்களோ அப்போது பிராணி என்ன அர்த்தம்? பிராணத்தை ஈத்தி பிராணி. பிராணத்தை என்ன அர்த்தம்? எது மூச்சு எடுத்துட்டு விட்டுட்டு சஸ்டெயின் ஆகிறதோ அதுக்கு பேர் பிராணி. ஸோ சங்கரர் வந்து அது சொல்கிறார், பிராணத்தை பிராணிகள் வந்து பிராணிகள் எல்லாம் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் அந்த காற்று ரூபத்தில் இருக்கிற பிராணானி அவங்க ஸோ அந்த விதத்தில் அவங்க ஆனந்தமாக இருப்பாங்கன்னு கூட அர்த்தம் எடுத்துக்கணும் அப்படின்றார். சரியா? இங்கே எங்கேருந்து இந்த அர்த்தம்? பிராணத்தே பிரஜாக அத இமாகான்னு சொன்னால் அப்போ இந்த பிரஜர்கள் ரெண்டு விதமாக இருக்குது. பிராணத்தே பிரஜாக, அதான் அந்த பிராணத்தே அப்படி எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஓ பிராணான்னு எடுத்துக்கிட்டா. ஸோ சங்கர் அதான் ரெண்டாவது மீனிங்கும் கொடுக்குறார். சரி, இதோடு இன்றைக்கி நிறுத்துகிறோம். அடுத்து இன்னும் 3 ஸ்லோகங்கள் இந்த அத்தியாயம் முடியும். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே
ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। हरि ओम तत्सत्।